இனிய காலை வணக்கங்கள். மற்றும் ஒரு காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள் 23ஆம் திகதி 5ஆம் மாதம் 2021ஆம் ஆண்டு. அந்த வகையில் இந்த நாளும் நல்ல நாளாக அமைந்திருக்கட்டும். விடுமுறை, பயணக்கட்டுப்பாடு போன்றவற்றால், ஊரடங்கு போன்றவற்றால் வீடுகளுக்குள் இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய காலை பொழுதில் வெளிவந்திருக்கக்கூடிய வடக்கின் முக்கியமான பிராந்திய பத்திரிகைகளை கொண்டு இந்த காலை பொழுதில் பத்திரிகைகள் ஒரு பார்வை பகுதியில் இணைந்து கொள்ளலாம். மிக குறிப்பாக இளநாடு மற்றும் காலைக்கதிர், அது மட்டுமல்லாமல் வலம்புரி ஆகிய பத்திரிகைகள் மற்றும் யாழ் தினக்குரல் ஆகிய பத்திரிகைகள் இணையதளத்தில் வெளியாகி இருக்கிறது. அது தவிர உதயன் பத்திரிகை இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய வழமையான வாராந்தரியை வழங்கியிருக்கிறது. உதயன் ஞாயிற்றுக்கிழமை வாராந்தரியை வழங்கியிருக்கிறது. ஒவ்வொரு செய்தியாக பார்க்கலாம். ஈழநாடு பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்திகளும் அதனுடைய முற்பக்க பிரதான செய்திகளினுடைய தொடர்ச்சியையும் முழுமையாக பார்க்கலாம். துறைமுக நகர் சட்டமூலம் மீதான வாக்கெடுப்பில் குளறுபடி, விசாரணை நடத்த முடிவு என்ற ஒரு செய்தி. சீனாவின் காலனியாகிவிட்டது இலங்கை, மிகப்பெரிய காட்டிக் கொடுப்பு என்று சந்திரிகா கடும் சீற்றம். சுதந்திர கட்சியை மொட்டுவிடம் மைத்ரி அடகு வைத்து விட்டார் எனவும் குற்றச்சாட்டு. தமிழ் மொழி தொடர்ச்சியாக புறக்கணிப்பு, சீனாவுக்கு எதிராக வீதியில் இறங்குவோம், மனோ எம்பி எச்சரிக்கை என்ற ஒரு செய்தி. மேலும் 44 பேர் மரணம், கொரோனா காவு 1132. இந்திய கருப்பு பூஞ்சை இலங்கையில் ஊடுருவல், அம்பாறையில் ஒருவர் அடையாளம். தனிமைப்படுத்தல் விதிகளை மீறல், கைது நடவடிக்கை படுதீவிரம், 22,000 போலீஸ் களத்தில். 2 பிரதான முஸ்லிம் கட்சிகளும் ராஜபக்சே அரசின் கட்டுப்பாட்டில், இம்ரான் மஹ்ரூப் எம்பி சாடல் என்ற செய்தி. சட்டமா அதிபர் திணைக்கள நூலகம், தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்ட பெயர் பலகை மாற்றப்படுமாம் என்ற ஒரு செய்தியும். பயணக்கட்டுப்பாடு நீடிக்கப்படுமா, ஜனாதிபதியுடன் பேசிய தீர்மானம், இராணுவ தளபதி அறிவிப்பு. நேற்று 2906 பேருக்கு கொரோனா தொற்று என்ற செய்திகளை வெளியிட்டிருக்கிறது ஈழநாடு பத்திரிகை. குறிப்பாக இதனுடைய முற்பக்க பிரதான செய்திகளினுடைய முழுமையான வடிவங்களை பார்த்துவிட்டு அடுத்தடுத்த பத்திரிகைக்கு போகலாம். சீனாவின் காலனியாகிவிட்டது இலங்கை, மிகப்பெரிய காட்டிக் கொடுப்பு என்று சந்திரிகா கடும் சீற்றம். சுதந்திர கட்சியை மொட்டுயிடம் மைத்ரி அடகு வைத்துவிட்டார் எனவும் குற்றச்சாட்டு. கொழும்பு துறைமுக நகர சட்டமூலம் ஊடாக இலங்கையை சீனாவின் கொலனியாகிவிட்டனர் என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் நேற்று அவர் மேலும் தெரிவித்ததாவது: அந்நியர்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து பெரும் போராட்டங்களுக்கு மத்தியிலேயே எமது நாட்டுக்கு 1948 சுதந்திரம் கிடைத்தது. அதன் பின்னர் 1972 நாடு முழுமையாக சுதந்திரம் அடைந்தது. இந்நிலையில் கொழும்பு துறைமுக நகர சட்டமூலம் ஊடாக இலங்கையை சீனாவின் கொலனியாக்கிவிட்டனர். இந்த சட்டமூலத்துக்கு ஆதரவு வழங்கியதன் மூலம் மீண்டும் ஒரு மிகப்பெரிய காட்டிக் கொடுப்பை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன செய்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை அவர் மொட்டு கட்சியிடம் அடகு வைத்துள்ளார். கட்சி கொள்கை மற்றும் ஆதரவாளர்களையும் காட்டிக் கொடுத்து விட்டார் என்றும் தெரிவித்திருந்தார். அதுபோல துறைமுக நகர சட்டமூலம் மீதான வாக்கெடுப்பில் குளறுபடி, விசாரணை நடத்த முடிவு என்ற செய்தி. கொழும்பு துறைமுக நகர விசேட பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலம் மீதான வாக்கெடுப்பின் போது உரிய வகையில் வாக்குகள் எண்ணப்படவில்லை என ஆளும் கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியினால் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு குறித்து இருவேறு விசாரணைகளை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தனவின் ஆலோசனையின் பேரில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுக நகர விசேட பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலம் கடந்த வியாழக்கிழமை பாராளுமன்றத்தில் திருத்தங்களுடன் நிறைவேற்றப்பட்டது. சட்டமூலம் 148 வாக்குகள் அளிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது என சபாநாயகர் பாராளுமன்றத்தில் அறிவித்திருந்தார். இந்நிலையில் தமக்கு 150 வாக்குகள் கிடைக்கப்பெற்றன என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்திருந்தது. வாக்கெடுப்பின் போது சட்டமூலத்துக்கு ஆதரவாக வழங்கப்பட்ட விசேட பெரும்பான்மை வாக்குகள் 148ஆக மாற்றியமைக்கப்பட்டுள்ளன என்று ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி அறிக்கையூடாக குற்றம் சாட்டியிருந்தது. குறித்த விடயம் தொடர்பில் முழுமையான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் கட்சி உறுப்பினர்கள் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். அதன் அடிப்படையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக உரிய வகையில் வாக்குகள் எண்ணப்படவில்லை என்பதுடன் அது தொடர்பில் விசாரணையும் இடம்பெற உள்ளது.
இதற்காக தொழில்நுட்ப அமைச்சின் விசேட நிபுணர்களின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாக சபாநாயகர் குறிப்பிடுகிறார். வாக்குகள் எண்ணும்போது நிர்வாக ரீதியில் ஏதேனும் தவறுகள் நிகழ்ந்துள்ளதா என்பது தொடர்பில் ஆராய மற்றொரு விசாரணையும் முன்னெடுக்கப்பட உள்ளது எனவும் சபாநாயகர் தெரிவித்தார். ஓய்வு பெற்ற பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தின் தலைமையில் இந்த விசாரணை நடைபெற உள்ளது. இந்த இரு விசாரணைகளின் அறிக்கைகளை விரைவில் வழங்குமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது எனவும் சபாநாயகர் தெரிவித்துள்ளார். தமிழ் மொழி தொடர்ச்சியாக புறக்கணிப்பு, சீனாவுக்கு எதிராக வீதியில் இறங்குவோம் என மனோ எம்பி எச்சரிக்கை. இலங்கையில் தமிழ் மொழியை தொடர்ச்சியாக புறக்கணித்து மொழிச்சட்டத்தை மீறும் சீனாவுக்கு எதிராக வீதி போராட்டம் நடத்த வேண்டிய நிலை உருவாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் எச்சரித்துள்ளார். இது தொடர்பான அவரின் ட்விட்டர் பதிவு இவ்வாறு அமைகிறது. தமிழை தவிர்த்து சீனர்கள் மொழிச்சட்டத்தை இங்கு மீறுகின்றார்கள். சிங்களம், தமிழ் இரு மொழிகளையும் தவிர்த்த சீன மொழி மட்டுமுள்ள பெயர் பலகைகளும் உள்ளன. நான் சீன தூதுவரை சந்தித்து இது பற்றி விளக்கியுள்ளேன். எனினும் பயனில்லை. இந்நிலை தொடருமானால் நாம் போராட்டம் செய்ய வேண்டி வரும் என்றும் தெரிவித்துள்ளார். அதற்கு கீழேயே அடுத்த செய்தி இருக்கிறது. சட்டமா அதிபர் திணைக்கள நூலகம் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்ட பெயர் பலகை மாற்றப்படுமாம். சட்டமா அதிபர் திணைக்களத்தில் புதிதாக திறந்து வைக்கப்பட்டுள்ள இலத்திரனியல் நூலகத்தில் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்ட பெயர் பலகைக்கு பதிலாக தமிழ் மொழியுடன் கூடிய புதிய பெயர் பலகை மாற்றப்பட்டுள்ளது. இவ்வாறு சட்டமா அதிபர் திணைக்கள இணைப்பு அதிகாரி அரசு சட்டத்தரணி நிஷார ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். சட்டமா அதிபர் திணைக்களத்தில் சீன அரசின் நிதி உதவியுடன் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட இலத்திரனியல் நூலகத்தை கடந்த 19ஆம் தேதி இலங்கைக்கான சீன தூதுவர் குய் ஜெங் ங்காங் திறந்து வைத்திருந்தார். இந்த நூலகத்தில் விவரங்கள் பொறிக்கப்பட்ட பெயர் பலகையில் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டமைக்கு எதிராக பலத்த கண்டனங்கள் எழுந்தன. இந்நிலையிலேயே குறித்த பெயர் பலகையை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என சட்டமா அதிபர் திணைக்களத்தின் இணைப்பு அதிகாரி கூறியுள்ளார். இரண்டு பிரதான முஸ்லிம் கட்சிகளும் ராஜபக்ஷ அரசின் கட்டுப்பாட்டில். இம்ரான் மஹ்ரூப் எம்பி சாடல். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்பன அதன் தலைவர்களின் கட்டுப்பாட்டில் இல்லை எனவும் அவை ராஜபக்ஷ அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுக நகர சட்டமூலம் விசேட பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலம் மீதான வாக்கெடுப்பு தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் நேற்று அறிக்கையொன்றை விடுத்துள்ளார். இன்று காணப்படும் பிரதான இரண்டு முஸ்லிம் கட்சிகளும் அதன் தலைவர்களின் கட்டுப்பாட்டில் இல்லை எனவும் அவை ராஜபக்சேக்களின் கட்டுப்பாட்டில் உள்ளமை அரசமைப்பின் 20வது திருத்தம் மற்றும் கொழும்பு துறைமுக நகர விசேட பொருளாதார ஆணைக்குழு சட்டமூல வாக்கெடுப்பின் மூலம் தெளிவாகின்றது எனவும் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசமைப்பின் 20வது திருத்தம் மீதான வாக்கெடுப்பில் இரு முஸ்லிம் கட்சிகளின் தலைவர்களும் எதிராகவும் அந்த கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாகவும் வாக்களித்திருந்தனர். அதன் பின் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என அறிவிக்கப்பட்டது. பின்னர் இனி அவர்கள் கட்சியின் முடிவுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் கொழும்பு துறைமுக நகர விசேட பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலத்தின் மூலம் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்தும் ராஜபக்ஷ அரசின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளார்கள் என்பது புலனாகிறது. சட்டமூல விவாதத்தில் அதற்கு எதிராக பேசிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீம் இவர்கள் வாக்களிக்காமல் தடுத்துள்ளனர். இவர்களால் ராஜபக்சேக்களுக்கு எதிராக வாக்களிக்க முடியாது என்பதே அதற்கான காரணம். அடுத்த பக்கம் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் பதியுதீன் அநியாயமாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தும் கூட அக்கட்சியில் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமூலத்துக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். தமது தலைவரை சிறையில் அடைத்த அரசை எதிர்த்து வாக்களிக்க அவர்களால் முடியவில்லை என்று தெரிவித்துள்ளார். இனி இளநாடு பத்திரிகையினுடைய இந்த கொரோனா செய்திகளை பார்க்கலாம். ஒரு தொகுப்பாக பயண கட்டுப்பாடு நீடிக்கப்படுமா? ஜனாதிபதியுடன் பேசிய தீர்மானம். இராணுவ தளபதி அறிவிப்பு. நாட்டில் பயண கட்டுப்பாடுகளை நீடிப்பது குறித்து முடிவு செய்ய எதிர்வரும் 25, 26 அல்லது 27ஆம் தேதிகளில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுடன் நடைபெறவுள்ள சந்திப்பில் கலந்துரையாடப்படும். அதன் பின்னரே முடிவு அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த தகவலை கொரோனா தடுப்புக்கான தேசிய செயலணியின் தலைவரும் இராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்திருந்தார். நேற்று காலை தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதே இராணுவ தளபதி இந்த தகவலை கூறியிருந்தார்.
அதன்படி அடுத்த வார இறுதியில் பயண கட்டுப்பாடுகளை அமுல்படுத்துவது குறித்து ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கொரோனா தடுப்பு செயலணி கூடும்போது சுகாதாரத்துறை எழுப்பியுள்ள சில பிரச்சனைகள் தொடர்பில் ஆராயப்படும் என்றும் இராணுவ தளபதி மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை மருத்துவர் சங்கம், அரச மருத்துவர் அதிகாரிகள் சங்கம் உள்ளிட்ட 4 மருத்துவர் சங்கங்கள் நாட்டில் 14 நாட்களுக்கு கடுமையான பயண கட்டுப்பாடுகளை அமுல்படுத்துமாறு அரசை வலியுறுத்தியிருந்த நிலையிலேயே இராணுவ தளபதியின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மேலும் 44 பேர் மரணம், கொரோனா காவு 1132. இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றால் மேலும் 44 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த மரணங்கள் நேற்று முன்தினம் பதிவாகியுள்ளன என்று அரசு தகவல் திணைக்களம் நேற்று காலை வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. இதுவே நாட்டில் நாளொன்றில் பதிவான அதிகூடிய கொரோனா மரண எண்ணிக்கையாகும். இதேவேளை கடந்த வியாழக்கிழமை உறுதிப்படுத்தப்பட்ட மரணங்கள் 38 அல்ல எனவும் 37 மரணங்களே எனவும் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை உறுதிப்படுத்தப்பட்டு நேற்று அறிவிக்கப்பட்டுள்ள 44 மரணங்களுடன் நாட்டில் இதுவரை 1132 பேர் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்துள்ளனர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் பதிவான 44 மரணங்களில் 30 பேர் ஆண்கள் எனவும் 14 பேர் பெண்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அட்டவீரகொல்லாவ, ஹொரம்பல்ல, அம்பலாங்கொட, கலால்கொட, ஹிந்தகல, புலத்சிங்கல, ஹொரணை, கல்பாத்த, குடாவஸ்கடுவ, பிஹிம்புவ, அனுராதபுரம், மன்னார், ரத்கம, இமதுவ, மக்கொண, மத்துகம, வியாங்கொட, அத்துருகிரிய, செவனகல, மல்லாவ, கிரிமட்டியாவ, மேல்கட்டுநேரிய, கண்டி, பரகாஸ்தொட்ட, கழுத்துற, வடக்கு மற்றும் வல்லாவிட்ட, பேருவளை, பயாகல, கொழும்பு 12, கொழும்பு 2, பொல்கசோவிட்ட, காலி, நாக்கவத்த, ராகம, பன்னிப்பிட்டிய, ஹோமாகம, நாராங்கொட, கணேபொல, கொக்கரல்ல, அலகிட்டியாவ, இந்தகொல்ல, பண்டாரகொஸ்வத்த ஆகிய பிரதேசங்களை பதிவிடமாக கொண்டவர்களே உயிரிழந்துள்ளனர். அவர்களில் 23 பேர் 71 வயதை கடந்தவர்கள் எனவும் 11 பேர் 61 தொடக்கம் 70 வயதுக்கு உட்பட்டவர்கள் எனவும் 7 பேர் 51 தொடக்கம் 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் எனவும் 2 பேர் 31 தொடக்கம் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் எனவும் ஒருவர் 21 வயதுடையவர் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கருப்பு பூஞ்சை இலங்கையில் ஊடுருவல், அம்பாறையில் ஒருவர் அடையாளம். இந்தியாவில் கொரோனா வைரஸ் பரவலுக்கு மத்தியில் பரவி வரும் கருப்பு பூஞ்சை எனப்படும் கிருமி தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதன்படி குறித்த நபர் அம்பாறை பகுதியில் இருந்து அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் நிறைவேற்று அதிகாரி டாக்டர் பிரசாத் கொலம்பகே குறிப்பிட்டுள்ளார். இந்த கிருமி அதிகரிக்குமாக இருந்தால் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது மாத்திரமின்றி மரணங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கக்கூடும் எனவும் அவர் அச்சம் வெளியிட்டுள்ளார். இந்த கிருமி கோவிட் வைரஸ் தொற்றுடன் எவ்வாறு இணைந்தது என்பது தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் இருந்து கிடைக்கும் தகவல்கள் மிகவும் அச்சத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் கூறுகிறார். இந்த நோய் அம்பாறை பகுதிக்கு எவ்வாறு வந்தது என்பது தொடர்பில் பாரிய பிரச்சனை காணப்படுவதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். தனிமைப்படுத்தல் விதிகளை மீறல், கைது நடவடிக்கை படுதீவிரம். 22,000 போலீஸ் களத்தில். இலங்கையில் தனிமைப்படுத்தல் விதிகளை மீறும் நபர்களை கைது செய்ய 22,000 போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன நேற்று ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார். நாட்டில் நேற்று முன்தினம் இரவு 11 மணி முதல் 2 கட்டங்களாக பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. போலீஸ் அதிகாரிகள் வீதி தடைகளிலும் ரோந்து பணிகளிலும் ஈடுபட்டுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் கொரோனா தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய 423 பேர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் 11,743 பேர் வரை இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். இதற்கிடையிலே தனிமைப்படுத்தப்பட்ட விதிகளை மீறி மாகாண எல்லைகளை கடக்க முயன்ற 215 பேர் நேற்று முன்தினம் எச்சரிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டனர் என்றும் போலீஸ் பேச்சாளர் தெரிவித்திருந்தார். இதேவேளை ஏப்ரல் 5ஆம் திகதி அல்லது அதற்கு பின்னர் போக்குவரத்து குற்றங்களுக்காக அபராதம் விதிக்கப்பட்டவர்கள் 14 நாட்கள் கடந்துள்ள போதும் மேலதிக தண்டப்பணம் இன்றி செலுத்த முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
மீள் அறிவிப்பு வரை நாட்டில் உள்ள எந்த ஒரு அஞ்சல் நிலையங்களிலும் செலுத்த முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதியாக நேற்று 2906 பேருக்கு கொரோனா தொற்று. இலங்கையில் நேற்று 2906 பேர் கொரோனா வைரஸ் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று அரசு தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி நாட்டில் கொரோனா தொற்று உறுதியானோரின் மொத்த எண்ணிக்கை 1,61,242 உயர்வடைந்துள்ளது. கொரோனா தொற்று காரணமாக வைத்தியசாலைகள் மற்றும் தனிமைப்படுத்தல் மையங்கள் என்பவற்றில் சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை 33,115 அதிகரித்துள்ளது. இவைதான் ஈழநாடு பத்திரிகை காலை பொழுதில் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான முதற்பக்க செய்திகள். அதே நேரம் சகல மதுபான சாலைகளும் செவ்வாய்க்கிழமை மூடல். எதிர்வரும் 25ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு பயணத்தடை தளர்த்தப்பட்டாலும் அன்றைய தினம் அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்பட்டிருக்க வேண்டும் என மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டில் தற்போது பரவி வரும் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் பொதுமக்கள் ஒன்று கூடுவதை தவிர்க்கும் நோக்கிலும் குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை மதுவரி திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் கபிலகுமாரசிங்க தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் இரவு 11 மணி முதல் நாடு முழுவதும் பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் எதிர்வரும் 25ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரை இந்த பயண கட்டுப்பாடு தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியான செய்திகளை பார்க்கலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. இடைவேளையின் பிறகு மறுபடியும் பத்திரிகைகள் ஒரு பார்வை காலை பொழுதில் இணைந்திருக்கின்றோம். காலை கதிர் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். காலை கதிர் பத்திரிகை போர்ட் சிட்டி சட்டமூலம் மீதான வாக்கெடுப்பில் குளறுபடியா, ஆளும் கட்சியின் சீற்றத்தால் விசாரணை நடத்த சபாநாயகர் தீர்மானம் என்ற பிரதான செய்தியோடு, மற்றும் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் தற்காலிகமாக இடைநிறுத்தம் என்ற ஒரு செய்தி. மேலும் 2906 பேருக்கு கொரோனா தொற்று. வடக்கில் 24 மணி நேரத்தில் 156 பேருக்கு கொரோனா, 2 உயிரிழப்பு. கொரோனா தடுப்பூசி திட்டத்தில் குளறுபடி என்ற ஒரு செய்தி. 10 வவுனியா சிறை கைதிகள் 10 பேருக்கு தொற்று உறுதி. முல்லைத்தீவில் ஊடகவியலாளர்கள் பயணம் செய்வதற்கு அனுமதி மறுப்பு. மதுபான சாலைகள் செவ்வாயன்று பூட்டு. வவுனியாவில் நேற்றும் ஒருவர் கொரோனா தொற்றினால் சாவு. கிளிநொச்சியில் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்த சிறுமிக்கு கொரோனா என்ற செய்திகள். போர்ட் சிட்டி சட்டமூலம் மீதான அந்த வாக்கெடுப்பு அது கொழும்பு துறைமுக நகர விசேட பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலத்துக்கு அளிக்கப்பட்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கைகளில் சந்தேகம் ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்ற செய்தி ஏற்கனவே நாங்கள் ஈழநாடு பத்திரிகையிலும் பார்த்திருந்தோம். இது தவிர இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் தற்காலிகமாக இடைநிறுத்தம். இலங்கையில் ஏற்பட்டுள்ள கொரோனா நெருக்கடி காரணமாக நடைமுறையில் உள்ள சுகாதார வழிமுறைகளை கருத்தில் கொண்டு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு நாளாந்த செயற்பாடுகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்கு தீர்மானித்துள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது. அதற்கமைய கொழும்பில் உள்ள பிரதான காரியாலயம், அனுராதபுரம், அம்பாறை, மட்டக்களப்பு, பதுளை, கண்டி, கல்முனை, யாழ்ப்பாணம், மாத்தறை, வவுனியா மற்றும் திருகோணமலை ஆகிய காரியாலயங்களுக்கு முறைப்பாடுகளை அனுப்பி வைக்குமாறும் மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. முல்லைத்தீவில் ஊடகவியலாளர்கள் பயணம் செய்வதற்கு அனுமதி மறுப்பு. நாட்டில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அத்தியாவசிய தேவைகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு பயண அனுமதி வழங்கப்பட்ட போதும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இராணுவத்தினரின் ஊடகவியலாளர்கள் மீதான கெடுபிடிகள் அதிகரித்துள்ளன. குறிப்பாக முல்லை நகர் பகுதிக்கு செய்தி அறிக்கையிடச் செல்லும் ஊடகவியலாளர்கள் முள்ளியவளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட 3ஆம் கட்டை பகுதியில் உள்ள படையினரின் சோதனை சாவடியில் தடுத்து நிறுத்தப்படுகின்றனர். குறிப்பாக போலீஸ் அனுமதி வழங்கினாலும் குறித்த பகுதியில் உள்ள இராணுவத்தினர் ஊடகவியலாளர்களை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பிவிடுகின்றனர். இதேவேளை கடந்த வியாழக்கிழமை முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு செய்தி அறிக்கையிடலுக்கு சென்ற ஊடகவியலாளர் ஒருவர் 3ஆம் கட்டை பகுதியில் உள்ள படையினரின் வீதி சோதனை நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளார். தான் ஊடகவியலாளர் எனவும் மாவட்ட செயலகத்தின் அறிவித்தலுக்கு அமைய செய்தி சேகரிக்க செல்கின்றார் எனவும் படையினருக்கு தெரிவித்த போதும் படையினர் அவருக்கான அனுமதியை மறுத்துள்ளனர். குறித்த வீதி ஊடாக அத்தியாவசிய சேவையில் ஈடுபடும் ஏனையவர்கள் மற்றும் பலர் தங்களை அடையாளப்படுத்தி சென்று வருகின்ற நிலையில் ஊடகவியலாளருக்கே இராணுவத்தினர் தடை விதிக்கின்றனர். இவ்வாறான நிலையில் நேற்று பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட நிலையிலும் நேற்று காலை முல்லைத்தீவு நகருக்கு செய்தி சேகரிக்க சென்ற மற்றும் ஒரு ஊடகவியலாளர் இராணுவத்தினரால் தடுக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார்.
கொரோனா தடுப்பூசி திட்டத்தில் குளறுபடி. நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான தீர்மானம் பல்வேறு தரப்பினரால் எடுக்கப்படுகின்றமை முறைமையான ஒருங்கிணைப்பின்மை என்பவற்றால் கொரோனா தொற்றை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த செய்தி தெரிவிக்கிறது. இவ்வாறு இலங்கை சமூக மருந்து அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அந்த சங்கம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்படுகிறது. தீர்மானங்களை அவசரமாக எடுப்பதால் தடுப்பூசி ஏற்றும் செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான தெளிவான முறைமையொன்றை அடையாளம் காண முடியாமல் போயுள்ளது. இதனால் தடுப்பூசி செயற்திட்டம் குழம்பியுள்ளது. இதற்கமைவாக நாட்டில் தடுப்பூசி ஏற்றும் செயற்திட்டம் காணப்படும் பிரதான சிக்கல்கள் சிலவற்றை சங்கம் இனங்கண்டுள்ளது. குறிப்பாக சிக்கல்கள் மற்றும் இறப்புகளை குறைக்கும் நோக்கில் குறைந்த எண்ணிக்கையிலான தடுப்பூசிகளுக்கு முன்னுரிமை அளிக்க எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை. தற்போது மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் காணப்படும் தடுப்பூசிகளின் அளவு மற்றும் கொரோனா மரணங்களை தவிர்ப்பதற்கான இலக்குக்கு முன்னுரிமை அளித்து எந்த ஒரு முயற்சியும் எடுக்கப்படாமை, பலவீனமான திட்டமிடலின் காரணமாக கேள்வி மற்றும் விநியோகத்துக்கு இடையில் பெரும் பொருத்தமின்மை, தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகளுக்கு தடைகளை ஏற்படுத்தும் வகையில் அனாவசியமானவர்கள் தேவைக்கு மேலதிகமாக இணைத்துக் கொள்ளப்படுகின்றமை, முன்னறிவித்தலுக்கான தொடர்பாடல் வசதி போதுமான அளவில் இன்மை, அனைத்து மட்டங்களிலும் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிச்சயமற்ற தன்மை என்பனவே இந்த சிக்கல்களுக்கு காரணமாகும். மேலும் அரசியல்வாதிகள் மற்றும் பல்வேறு ஊடகங்களால் வெளியிடப்படும் அறிவிப்புகள் காரணமாக இதுவரை வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வந்த தேசிய நோய் தடுப்பு திட்டத்துக்கு அபகீர்த்தி ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே எந்த ஒரு புற அழுத்தங்களும் இன்றி தடுப்பூசி திட்டத்தை முன்னெடுப்பதற்கான பொருத்தமான சூழலை துறைசார் அதிகாரிகளுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கில் 24 மணி நேரத்தில் 156 பேருக்கு தொற்று உறுதி, 2 உயிரிழப்பு. வடக்கு மாகாணத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 156 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறித்த தொற்றாளர்களில் 2 மரணத்தின் பின்னர் PCR பரிசோதனையில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். யாழ் போதனா வைத்தியசாலையில் நேற்று முன்தினம் இரவு நடத்தப்பட்ட PCR பரிசோதனை முடிவுகளிலேயே 12 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். யாழ் பல்கலைக்கழகத்தில் நேற்று நடைபெற்ற PCR பரிசோதனையில் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த 69 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டனர். இதேவேளை நேற்றிரவு வெளியாகிய யாழ் போதனா வைத்தியசாலையின் PCR பரிசோதனை முடிவுகளில் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த 75 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைவாக யாழ்ப்பாணம் மாநகர சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 23 பேருக்கும், யாழ் போதனா வைத்தியசாலையில் 11 பேருக்கும், சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் 2 பேருக்கும், சங்கானை பிரதேச வைத்தியசாலையில் 1 அளவெட்டி பிரதேச வைத்தியசாலை 1 வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலை 1 கோப்பாய் பிரதேச வைத்தியசாலையில் 2 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேவேளை மல்லாவி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 2 பேருக்கும், புதுக்குடியிருப்பு ஆதார வைத்தியசாலையில் 3 பேருக்கும், மன்னார் நகர சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 17 பேருக்கும், பளை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 3 பேருக்கும், பூநகரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 5 பேருக்கும், கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் 2 பூவரசங்குளம் ஆதார வைத்தியசாலையில் 1 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோல வவுனியா சிறை கைதிகள் 10 பேருக்கு தொற்று உறுதி என்ற ஒரு செய்தி. வவுனியா சிறைச்சாலை கைதிகள் 10 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வவுனியாவில் இனம் காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களுடன் தொடர்புகளை பேணியவர்கள் மற்றும் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் சில நேற்று மாலை வெளியாகின. அதில் வவுனியா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகள் 10 பேருக்கு கொரோனா தொற்று இவ்வாறு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்றாளர்களை கொரோனா சிகிச்சை நிலையத்துக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவர்களுடன் தொடர்புடையவர்களை தனிமைப்படுத்தவும் சுகாதார பிரிவினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். வவுனியாவில் நேற்றும் ஒருவர் கொரோனா தொற்றால் சாவு. வவுனியா கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக ஆண் ஒருவர் நேற்று மாலை உயிரிழந்தார். கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் வவுனியா வைத்தியசாலையின் கொரோனா சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தவரே சிகிச்சை பலனின்றி மரணமடைந்துள்ளார். வவுனியா கிடாச்சூரி பகுதியைச் சேர்ந்த 62 வயதுடைய நபரே இவ்வாறு மரணமடைந்தவராவார். இதேவேளை கொரோனாவின் 3வது அலையின் காரணமாக வவுனியாவில் இடம்பெற்ற 4வது மரணம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்து கொண்ட சிறுமிக்கும் கொரோனா. கிளிநொச்சியில் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்த சிறுமிக்கு கொரோனா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது.
கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட நாகேந்திரபுரம் கிராம அலுவலகர் பிரிவைச் சேர்ந்த 15 வயது சிறுமி நேற்று முன்தினம் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்க்க முயன்றுள்ளார். அவரை கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோது அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருந்தார். அதனையடுத்து உயிரிழந்த சிறுமியின் PCR மாதிரிகள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு PCR பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டது. பரிசோதனையின் போது சிறுமிக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதனால் சிறுமியின் சடலத்தை கொரோனா சுகாதார விதிமுறைகளின்படி இன்று வவுனியாவில் மின்தகனம் செய்யப்பட உள்ளது. இவைதான் இன்றைய தினம் காலைக்கதிர் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய முற்பக்க பிரதான செய்திகளாக இருந்தது. உட்பக்கத்திலே 4வது பக்கத்தில் கடந்து சென்ற கரிநாள் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது நமது பார்வை என்ற பகுதியினூடாக. மற்றும் பெரும்பான்மையினர் நலனுக்காக செயற்படுவோம், பணக்காரரின் பரிந்துரைகளை அமுல்படுத்த முடியாது, அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ திட்டவட்டம் என்ற செய்தி. வவுனியா நோக்கி வாகனத்தில் பயணித்த 5 ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைதாகினர். கிளிநொச்சியில் வயோதிப பெண் கொரோனாவால் பரிதாபகர சாவு. தனிமைப்படுத்தல் மீறிய 423 பேர் கைது. ஹட்டனில் சுவசெரிய ஆம்புலன்ஸ் மீது தாக்குதல் போன்ற செய்திகளையும் இன்னும் உள்நாட்டு உலக செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறது காலைக்கதிர் பத்திரிகை. தொடர்ந்து நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையில் ஆபத்தான கட்டத்தில் வடக்கு மாகாணம், கொரோனாவால் 4 பேர் உயிரிழப்பு, 156 பேருக்கு தொற்று உறுதி என்ற செய்தியோடு வெளிவந்திருக்கிறது. கொரோனாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை வெளியிட்டிருக்கும் எண்ணிக்கையை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கலாம், உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவிப்பு என்ற செய்தி. 15 வயது சிறுமி உட்பட கொரோனாவால் வடக்கில் 4 உயிரிழப்பு. செவ்வாயன்று மதுபான நிலையங்கள் பூட்டு. கொரோனா நேற்றைய தினம் 2906 பேருக்கு உறுதி. கொரோனா நெருக்கடி, வெசாக் நிகழ்வுகள் அனைத்தும் ரத்து. 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட மாட்டாது என்று ஒரு கேள்விக்குறியோடு செய்தி வந்திருக்கிறது. யாழ் அச்சுவேலியில் விசர்நாய் கடித்ததில் குடும்ப பெண் உயிரிழப்பு. உச்சநிலையில் கொரோனா, மேலும் 44 பேர் உயிரிழப்பு. ஒரே நாளில் அதிகூடிய மரணங்கள். தீக்காயத்துக்கு உள்ளான மூதாட்டி உயிரிழப்பு, வேலனையில் சம்பவம் என்ற செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது வலம்புரி பத்திரிகையில். ஆபத்தான கட்டத்தில் வடக்கு மாகாணம், கொரோனாவால் 4 பேர் உயிரிழப்பு, 156 பேருக்கு தொற்று உறுதி. வடமாகாணத்தில் கொரோனாவால் சிறுமி உட்பட 4 உயிரிழந்ததுடன் கடந்த 24 மணி நேரத்தில் 156 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ் போதனா மற்றும் யாழ் பல்கலைக்கழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையிலேயே இவர்கள் அனைவரும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். யாழ் மாநகர சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 23 பேரும், யாழ் போதனாவில் 11 பேரும், சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் 2 பேரும், சங்கானை பிரதேச வைத்தியசாலையில் 1 அளவெட்டி பிரதேச வைத்தியசாலையில் அளவெட்டி பிரதேச வைத்தியசாலையில் 1 வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலையில் 1 கோப்பாய் பிரதேச வைத்தியசாலையில் 2 பேரும், மல்லாவி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 2 பேரும், புதுக்குடியிருப்பு ஆதார வைத்தியசாலையில் 3 பேரும், மன்னார் நகர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 17 பேரும், பளை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 3 பேரும், பூநகரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 5 பேரும், கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் 2 பூவரசங்குளம் ஆதார வைத்தியசாலையில் 1 தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டுள்ளனர். கொரோனாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை வெளியிடப்பட்டிருக்கும் எண்ணிக்கையை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கலாம், உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவிக்கின்றது என்ற செய்தி. உலகளாவிய ரீதியில் கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கும் எண்ணிக்கையை விட 2 அல்லது 3 மடங்கு அதிகமாக இருக்கலாம் என்று சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானோரின் மற்றும் அதனால் மரணிப்போரின் எண்ணிக்கை, அவை உள்ளிட்ட விவரங்களை சரியாக வெளியிடுவதற்கு உலக நாடுகள் போராடி கொண்டிருக்கின்றன என்றும் அவ்வமைப்பு குறிப்பிடுகிறது. உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் வருடாந்தம் உலக சுகாதார புள்ளி விவர அறிக்கை வெளியிடப்படும். அந்த வகையில் 2021ஆம் ஆண்டிற்கான அறிக்கை நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்டது. கடந்த 2020ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி அளவில் உலகளாவிய ரீதியில் கொரோனா வைரஸ் தொற்றினால் பலியானோரின் எண்ணிக்கை 1.8 மில்லியன் என்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. எனினும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட எண்ணிக்கையை விடவும் 1.2 மில்லியன் பேர் அதிகமாக, அதாவது 3 மில்லியன் பேர் உயிரிழந்திருக்கலாம் என்றும் அவ்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தினால் திரட்டப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் கடந்த 2
கடந்த 2 வாரங்களுக்கு முதல், அதாவது வருட இறுதியில் கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3.4 மில்லியனாக அதிகரித்துள்ளது. எனினும் அந்த எண்ணிக்கை மிக துல்லியமானது என்று கூற முடியாது என்று உலக சுகாதார ஸ்தாபனம் சுட்டிக்காட்டுகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டின் பின்னரான பகுதியில் சீனாவில் கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸ் பரவலினால் அந்நாட்டில் 1,02,822 பேர் தொற்றுக்கு உள்ளானதாகவும் 4,846 பேர் உயிரிழந்ததாகவும் பதிவாகியது. எனினும் உண்மையில் அந்த எண்ணிக்கை பெருமளவிற்கு குறைத்து மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் கருதப்படுகிறது என்றும் உலக சுகாதார ஸ்தாபனம் தொடர்ந்து தெரிவிக்கிறது. கொரோனா நெருக்கடி வெசாக் நிகழ்வுகள் அனைத்தும் ரத்து. இலங்கையில் நிலவும் கொரோனா நெருக்கடி காரணமாக தேசிய வெசாக் விழாக்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன என்று பௌத்த விவகார ஆணையகத்தின் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். அரசு தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற வெசாக் விழா குறித்த விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். நாட்டில் தற்போதைய கொரோனா தொற்று நிலைமை காரணமாக நைனாதீவு நாகதீப புராண விகாரையில் நடைபெறவிருந்த தேசிய வெசாக் விழா ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதேபோல பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் அறிவுறுத்தலின் பேரில் கொழும்பில் உள்ள குணுபிட்டிய கங்காராமய விகாரையில் நடைபெறவிருந்த வெசாக் விழாவும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் 3 வெசாக் நினைவு முத்திரைகள் வெளியிடப்பட்டுள்ளன. இறுதி முத்திரை மே 24ஆம் திகதி அன்று வெளியிட எதிர்பார்த்திருந்த போதிலும் தற்போதைய சூழ்நிலையில் அதை வெளியிடுவது தொடர்பில் முடிவெடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் அச்சுவேரியில் விசர்நாய் கடித்ததில் குடும்ப பெண் உயிரிழப்பு. விசர்நாய் கடிக்கு இலக்காகி குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதில் அச்சுவேலி கதிர்பாய் பகுதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தாயான செல்வகுமார் சுமேரா 43 வயது நிரம்பியவர். அவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த குடும்ப பெண்ணுக்கு 2 மாதங்களுக்கு முன்பு நாய் கடித்துள்ளது. இதற்கு சிகிச்சை ஒன்றும் பெறாமல் அவர் உதாசீனமாக இருந்துள்ளார். பின்பு கடந்த 17ஆம் திகதி மூச்சுவிட சிரமப்பட்டுள்ளார். இதன் காரணமாக யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். எனினும் சிகிச்சை பலன் இன்றி நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். எனினும் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை அவர் உயிரிழந்துள்ளார். இது தொடர்பான மரண விசாரணையை யாழ் போதனா வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். 25ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட மாட்டாது என்ற கேள்விக்குறியோடு ஒரு செய்தி. எதிர்வரும் 25ஆம் திகதி அதிகாலை 4 மணி முதல் இரவு 11 மணி வரை நீக்க திட்டமிடப்பட்டிருந்த பயண கட்டுப்பாடுகளை ரத்து செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் 28ஆம் திகதி அதிகாலை 4 மணி வரை பயண கட்டுப்பாடுகள் அமுல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் 25ஆம் திகதி வீடுகளில் இருந்து ஒருவர் மாத்திரம் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் மருந்துகளை கொள்வனவு செய்ய வீட்டுக்கு வெளியே செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை பயண கட்டுப்பாடு அமுல்படுத்தப்பட்டுள்ள காலப்பகுதியில் சட்டங்களை மீறுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பயண கட்டுப்பாட்டினை மீறும் நபர்களை கைது செய்வதற்காக 22,000க்கும் மேற்பட்ட போலீசார் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவைதான் வலம்புரி பத்திரிகையினுடைய இன்றைய காலை பொழுதினுடைய செய்திகள். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இடைவெளி தொடர்ந்து மறுபடியும் பத்திரிகையில் ஒரு பார்வை பகுதியினுடைய நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். தினக்குரல் பத்திரிகை, யாழ் தினக்குரல் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் யாழில் 176, வடக்கில் 206, இலங்கையில் 2906 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி என்ற செய்தி பிரதான செய்தியாக, மற்றும் நாட்டில் 7 நாட்களில் 211 கொரோனா மரணங்கள். கிளிநொச்சியில் முதலாவது கொரோனா மரணம் பதிவு. தொடர் பயண கட்டுப்பாட்டால் வெறிச்சோடியது யாழ் குடாநாடு. அரசின் பொறுப்பற்ற செயல்களே உக்கிரமான கொரோனாவுக்கு காரணம் சம்பந்தன் குற்றச்சாட்டு. கிளிநொச்சியில் உயிரிழந்த 15 வயது சிறுமி உட்பட 2 கொரோனா. பயணத்தடை கண்காணிப்பில் 22,000 போலீசார் கடமையில். போலீசார் அனுமதித்தாலும் ஊடகவியலாளர்கள் மீது இராணுவத்தினர் முல்லைத்தீவில் கெடுபிடி. மதுபான உரிமம் பெற்ற இடங்களை மூட உத்தரவு. கொரோனா நெருக்கடி காரணமாக சகல வெசாக் விழாக்களும் ரத்து. பயண கட்டுப்பாடு அடுத்த வாரமும் நீடிக்கப்படுமா? வெள்ளிக்கிழமைக்கு முன் முடிவு என்று இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். மட்டு மாவட்டத்தில் நேற்று 34 பேருக்கு கொரோனா. இணையவழி கல்வியினால் மாணவர்களுக்கு மன அழுத்தம். கல்வி அமைச்சின் செயலாளர்.
பிசிஆர் பரிசோதனை தனியார் மருத்துவ நிலையங்களுக்கு வழிகாட்டுதல்கள் என்ற செய்திகளை வெளியிட்டிருக்கிறது யாழ் தினக்குரல். அரசின் பொறுப்பற்ற செயல்களை கொரோனா உக்கிரமடைய காரணம் சம்பந்தன் குற்றச்சாட்டு என்ற செய்தி. நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கையும் உச்சமடைவதற்கு அரசின் பொறுப்பற்ற செயற்பாடுகள் தான் காரணம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த அரசு ஆட்சிக்கு வந்து மக்களை பேரவலத்துக்குள் தள்ளி நாட்டை நாசமாக்கியதுதான் நடந்துள்ளது என்றும் அவர் சாடியுள்ளார். நாட்டின் தற்போதைய கொரோனா நிலைமை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரசு கூறும் புத்தாண்டு கொரோனா கொத்தணிக்கு பொதுமக்கள் பொறுப்பு அல்ல, அரசுதான் முழு பொறுப்பு. தமிழ் சிங்கள புத்தாண்டுடன் நாட்டை குறைந்தது 2 வாரங்களாவது அரசு முழுமையாக முடக்கியிருந்தால் இந்த பேராபத்தை மக்கள் சந்திக்க வேண்டி வந்திருக்க மாட்டாது. கொரோனா தொற்று அசுர வேகத்தில் அதிகரிக்க ஆரம்பித்த போதும் அது தொடர்பில் துளியளவும் கவனம் செலுத்தாத அரசு கொழும்பு துறைமுக நகர விசேட பொருளாதார வலய ஆணைக்குழு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்குடனே செயல்பட்டது. அதில் தற்போது அரசு வெற்றியும் கண்டுள்ளது. ஆனால் நாடோ பேராபத்தில் சிக்கியுள்ளது எனவும் சம்பந்தர் தனது அறிக்கையில் கூறியுள்ளார். பயணத்தடை கண்காணிப்பில் 22,000 போலீசார் கடமையில். நாடு முழுவதும் நேற்று முன்தினம் இரவு முதல் அமலுக்கு வந்துள்ள பயணத்தடை கடுமையாக அமுல்படுத்தப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ்மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்திருந்தார். பயணக்கட்டுப்பாடு அமுலில் இருக்கும் காலப்பகுதியில் மருத்துவ தேவை உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகள், விநியோக சேவைகள் போன்ற தேவைகளுக்கு மட்டுமே ஆட்கள் வீடுகளை விட்டு வெளியே வர அனுமதிக்கப்படுவார்கள் என கொழும்பில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தெரிவித்துள்ளார். பயணத்தடையை தீவிரமாக அமுல்படுத்தும் நோக்கில் கண்காணிப்பு பணிகளில் நாடு முழுவதும் 22,000 போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர். பல இடங்களில் வீதி தடைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. நடமாடும் ரோந்து படையினரும் கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள் எனவும் அஜித் ரோஹண தெரிவித்திருந்தார். இலங்கை முழுவதும் நேற்று முன்தினம் இரவு 11 மணி முதல் பயணக்கட்டுப்பாடு என்ற பெயரில் கடுமையான சமூக முடக்கநிலை அமுலுக்கு வந்துள்ளது. 25ஆம் திகதி அதிகாலை 4 மணி வரை இந்த பயணத்தடை அமுலில் இருக்கும். 25ஆம் திகதி காலை இந்த பயணத்தடை நீக்கப்பட்டு மீண்டும் அன்று இரவு 11 மணிக்கு பயணத்தடை அமுலாகும். பின்னர் 28ஆம் திகதி அதிகாலை 4 மணி வரை இந்த கட்டுப்பாடுகள் அமுலில் இருக்கும் என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மட்டு மாவட்டத்தில் நேற்று 34 பேருக்கு கொரோனா, மட்டக்களப்பு மாவட்டத்தில் 34 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி நா. மயூரன் நேற்று சனிக்கிழமை தெரிவித்திருந்தார். மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 6 பேரும், வாழைச்சேனை, கிரான் மற்றும் ஏராவூர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் தலா 2வரும், ஓட்டமாவடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 10 பேரும், செங்கலடி, வவுனதீவு, ஆரையம்பதி மற்றும் பட்டிப்பளை ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் தலா 1வரும், மட்டக்களப்பு சிறைச்சாலையில் 8 பேருமாக மொத்தமாக 34 பேருக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இவ்வாறு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டம் முழுவதும் தற்போது சிவப்பு வலயமாக காணப்படுவதனால் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும், சுகாதார நடைமுறைகளை பேணுவதுடன் அனாவசியமாக வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும், கைகளை அடிக்கடி கழுவிக்கொள்ள வேண்டும் என்றும், சமூக இடைவெளியை பேணுவதுடன் முகக்கவசங்களை ஒழுங்கான முறையில் அணிந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார். இணையவழி கல்வியினால் மாணவர்களுக்கு மன அழுத்தம். கல்வி அமைச்சின் செயலாளர் தற்போது நடைமுறையில் உள்ள இணையவழி ஆன்லைன் கல்வி முறையின் மூலம் பாடசாலை கல்வி நடவடிக்கைகளை தொடர்வதில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மன அழுத்தங்களுக்கு உள்ளாகிய பல்வேறு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. மாணவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாதவாறு ஓய்வு நேரம் வழங்காமல் நாள் முழுவதும் வகுப்புகளை நடத்தல் மற்றும் சில வேளைகளில் காலை முதல் நள்ளிரவு வரை வகுப்புகளை நடாத்துவது போன்ற சம்பவங்கள் முக்கியமாக குறிப்பிடப்படுகின்றன. மாணவர்கள் ஆன்லைன் மூலமான கல்வி நடவடிக்கையில் ஈடுபடும் போது பாடசாலை சீருடைகளை அணிய வேண்டும் என்று அழுத்தம் கொடுப்பதாகவும்,
ஆசிரியைகள் சாரி அல்லது ஒசரி போன்ற உடைகளை அணிந்து பாடங்களை நடத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. எனவே இது போன்ற சம்பவங்கள் இடம்பெறாமல் தடுப்பதற்கு அதிபர்கள் மற்றும் பிரதி அதிபர்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் தேவையற்ற மன அழுத்தங்களுக்கு உள்ளாகாதவாறு மிகவும் பொருத்தமான ஆடைகளை அணிந்து உரிய நேரத்திற்கு கல்வி நடவடிக்கையில் ஈடுபட அறிவுறுத்துமாறும் கல்வி அமைச்சின் செயலாளர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். தனியார் மருத்துவ நிலையங்களுக்கு PCR பரிசோதனை தொடர்பான வழிகாட்டுதல்கள். கொரோனா தொற்றாளர்களை இனங்காண்பதற்காக PCR மற்றும் துரித ஆன்டிஜன் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு தனியார் வைத்தியசாலைகளுக்கு சுகாதார அமைச்சினால் சில வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் சிகிச்சைக்கு பொறுப்பான வைத்தியரின் அனுமதி இருந்தால் மாத்திரமே தனியார் வைத்தியசாலைகளில் குறித்த பரிசோதனைகளை மேற்கொள்ள முடியும் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. COVID-19 பரவலை தடுக்கும் தேசிய செயல்பாட்டு மையத்தின் தலைவரும் பாதுகாப்பு பதவிநிலை பிரதானியுமான இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா இதனை தெரிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடலில் PCR சோதனைகள் மேற்கொள்ளவும் மற்றும் சுகாதார அமைச்சு விடுத்த சுகாதார அறிவுறுத்தல்களை மீறுவதால் ஏற்படும் விளைவுகள், அமைச்சின் அறிவுறுத்தல்களை பின்பற்றாமை என்பன தொடர்பாக தனியார் ஆய்வுக்கூடங்களுடன் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் சுகாதார அமைச்சர் விடுத்த சுகாதார வழிகாட்டுதல்களின்படி PCR பரிசோதனைகளை நடத்த அங்கீகாரம் பெற்றது. வாடிக்கையாளர்களிடமிருந்து அதிகப்படியாக பணத்தை வசூலிக்காமல் அமைக்கப்படுகின்றது. சில வைத்தியசாலைகளில் சுகாதார அமைச்சின் வழிகாட்டுதல்களை முற்றிலுமாக மீறியுள்ளதாகவும் அமைச்சின் நடைமுறைகளை பின்பற்றாமல் அவற்றின் திறன்களை மீறியுள்ளதாகவும் COVID-19 பரவலை தடுக்கும் தேசிய செயல்பாட்டு மையத்தின் தலைவருக்கு கிடைத்த புகார்களில் காணப்படுவதாகவும் அவர்களிடம் தெரிவித்திருந்தார். மேலும் தொடர்புபட்ட வைத்தியசாலை நடத்தப்பட வேண்டிய PCR சோதனைகளின் எண்ணிக்கையுடன் தொற்று நோயியல் பிரிவுடன் ஒருங்கிணைக்கவும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த சந்திப்பின் போது பிரதிநிதிகளும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இவை தினக்குரல் பத்திரிகையினுடைய இன்றைய பிரதான செய்திகள். இனி இறுதியாக நாங்கள் உதயன் பத்திரிகை இன்றைய தினம் நீண்ட நாட்களுக்கு பிறகு அச்சாகி வெளியாகி இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு அவர்களுடைய பத்திரிகை. முல்லைத்தீவில் பெரும் கொத்தணி உருவாகலாம், 4000க்கும் அதிகமானோருக்கு ஒரே நாளில் PCR சோதனை என்ற பிரதான தலைப்புச் செய்தி. PCR சோதனைக்குரிய உபகரணங்கள் தட்டுப்பாடு என்ற இன்னொரு செய்தி மற்றும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள அனைவருக்கும் நிவாரணம் என்ற ஒரு செய்தியும், தடுப்பு செயலணியின் முடிவே இறுதியானது, இராணுவ தளபதி தெரிவிக்கின்றார். PCR இயந்திரத்துக்கு கோரிக்கை விடுத்தும் பலனில்லை, கொடையாளர்கள் உதவலாம் என்ற ஒரு செய்தி. ராஜபக்சேக்கள் நாட்டை நாசமாக்கியதுதான் மிச்சம், சம்பந்தன் காட்டம், வடக்கில் தரவுகளை திரட்ட மருத்துவர்கள் நியமனம் என்ற ஒரு செய்தி. இனி முழுமையான செய்திகளை பார்க்கலாம். முல்லைத்தீவில் பெரும் கொத்தணி உருவாகலாம், 4000க்கும் அதிகமானோருக்கு ஒரே நாளில் PCR பரிசோதனை. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு ஆடை தொழிற்சாலையால் அந்த மாவட்டத்தில் மாபெரும் கொத்தணி உருவாகும் அபாயம் இருக்கின்றது என எச்சரிக்கப்படுகிறது. அந்த மாவட்டத்தில் சுமார் 4000 பேருக்கு எதிர்வரும் 28ஆம் திகதி ஒரே நாளில் PCR சோதனை மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளது. அதற்குரிய ஆளணி வளம் இல்லாமல் முல்லைத்தீவு மாவட்டம் பெரும் இடர்களை எதிர்கொண்டு வருகிறது எனவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. முல்லைத்தீவு ஆடை தொழிற்சாலையில் இதுவரை 365 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றியவர்களில் ஆன்டிஜன் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட 1326 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. ஆன்டிஜன் சோதனையில் தொற்று இல்லை என்ற முடிவு கிடைக்கப்பெற்றவர்களுக்கு PCR சோதனை முன்னெடுக்கப்பட வேண்டும். எதிர்வரும் 28ஆம் திகதி அது முன்னெடுக்க திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இதேவேளை இதுவரை தொற்றாளர்களாக கண்டறியப்பட்டவர்கள், அவர்களின் முதல் தொடர்பாளர்கள், குடும்பத்தினர் என்று சுமார் 4000க்கும் அதிகமானோருக்கு PCR சோதனை மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளது. இந்த மாத ஆரம்பத்தில் ஆடை தொழிற்சாலையில் தொற்று பரவ தொடங்கியிருந்தது. ஆனாலும் மே மாதம் 17ஆம் திகதி ஆடை தொழிற்சாலை பணியாளர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் உள்ள தமது வீடுகளுக்கு சென்று வந்துள்ளனர். இதனால் இந்த கொத்தணியின் பரம்பல் மிக பெரியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை புதுக்குடியிருப்பு சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவிலேயே அதிகளவு தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் குடும்பங்கள் மற்றும் முதல் தொற்றாளர்களுக்கு PCR சோதனை மேற்கொள்வதற்கு உரிய ஆளணி வளம் இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. இதனால் பெரும் சிக்கல் நிலை தோன்றியுள்ளது.
தனிமைப்படுத்தப்பட்டுள்ள அனைவருக்கும் நிவாரணம். கொரோனா தொற்று காரணமாக தனிமைப்படுத்தப்படும் அனைத்து குடும்பங்களுக்கும் நிவாரணம் வழங்குமாறு அரசு அறிவித்துள்ளது. கடந்த 17ஆம் தேதி இந்த அறிவிப்பு மாவட்ட செயலகங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்று கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அளவில் ஏற்பட்டதனை அடுத்து தனிமைப்படுத்தப்படும் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கும் செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்டம் தவிர ஏனைய மாவட்டங்களில் அரச ஊழியர்களின் குடும்பங்கள் உட்பட அனைவருக்கும் நிவாரணம் வழங்கப்பட்டது. ஆனால் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அரச ஊழியர்களின் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் இந்த ஆண்டு ஆரம்பத்தில் அமைச்சர் நாமல் ராஜபக்ச தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் அரச ஊழியர்களின் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட தேவையில்லை என்று தீர்மானிக்கப்பட்டது. இதனால் அனைத்து மாவட்டங்களிலும் தனிமைப்படுத்தப்படும் அரச ஊழியர்களின் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி மேற்படி முடிவு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தப்படும் குடும்பங்கள் அனைத்துக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்புச் செயலணியின் முடிவே இறுதியானது. இராணுவ தளபதி தெரிவிக்கின்றார். தொற்றாளர்களின் எண்ணிக்கை தொடர்பில் கொரோனா தடுப்புச் செயலணி வெளியிடும் தகவல்களே அரசின் இறுதியானதும் உத்தியோகபூர்வமானதுமான முடிவுகளாகும் என்று கொரோனா தடுப்புச் செயலணியின் தலைவரும் இராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண சுகாதார திணைக்களத்தால் வெளியிடப்படும் தொற்றாளர்களின் எண்ணிக்கைக்கும் தேசிய செயலணியின் எண்ணிக்கைக்கும் இடையில் வேறுபாடுகள் உள்ளமை தொடர்பில் கேட்டபோதே மேற்கண்டவாறு கூறியிருந்தார். நாள்தோறும் இரவு வேளைகளில் நாடளாவிய ரீதியில் நாம் வெளியிடும் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் முரண்பாடு எதுவும் இல்லை. அதேவேளை கொரோனா தடுப்புச் செயலணி மாவட்டம் தோறும் சேகரிக்கும் தரவுகளுக்கு அமையவாகவே ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நாள்தோறும் அடையாளம் காணும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை மறுநாள் காலை கொரோனா தடுப்புச் செயலணியினால் வெளியிடப்படுகிறது. மாவட்ட செயலகம் மற்றும் மாகாண சுகாதார பணிப்பாளர் திணைக்களங்கள் என்பவை தனித்தனியே வெளியிடும் எண்ணிக்கையில் முரண்பாடு இருக்குமானால் அதற்கு நான் பொறுப்பல்ல. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இதேவேளை வடக்கில் இராணுவத்தினரால் நடத்தப்படும் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் பெற்றுக்கொள்ளப்படும் பிசிஆர் மாதிரிகளின் முடிவுகள் வடக்கு மாகாண சுகாதார திணைக்களத்துக்கு வழங்கப்படுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிசிஆர் சோதனைக்குரிய உபகரணங்கள் தட்டுப்பாடு. பிசிஆர் சோதனை மேற்கொள்வதற்குரிய உபகரணங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது. இதனால் யாழ்ப்பாணத்தில் மேற்கொள்ளப்படும் சோதனைகளின் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டுள்ளது என அறிய முடிகிறது. நாடு முழுவதிலும் இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. சோதனைக்கு தேவையான உபகரணங்களை கொள்வனவு செய்ய அரசு உள்ளூர் உற்பத்தியாளர்கள் ஊடாக முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. விரைவில் அவை கொள்வனவு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த மாதத்தின் இறுதி வாரத்திலிருந்து நாடு முழுவதிலும் சோதனைகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டது. இதனால் திட்டமிட்ட காலத்துக்கு முன்பதாகவே பரிசோதனைக்குரிய உபகரணங்கள் சிலவற்றுக்கு தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக யாழ்ப்பாணத்திலும் அதற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடம் மற்றும் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை ஆகியவற்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டுள்ளது. அதேபோல பிசிஆர் இயந்திரத்துக்கு கோரிக்கை விடுத்தும் பலனில்லை. கொடையாளர்கள் உதவலாம் என்ற ஒரு செய்தி. வடக்கு மாகாணத்தில் வவுனியா மாவட்ட மருத்துவமனைக்கு பிசிஆர் இயந்திரத்தை வழங்குமாறு அரசிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டு பல மாதங்களாகியும் அதற்கு பதில் கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. சுகாதாரத்துறை வட்டாரங்கள் இதை தெரிவித்துள்ளன. கொடையாளர்கள் விரும்பினால் பிசிஆர் இயந்திரத்தை கொள்வனவு செய்து வழங்க முடியும் என்று வடக்கு சுகாதாரத்துறையினர் குறிப்பிடுகின்றனர். வடக்கில் தொற்றாளர்கள் அதிகரித்து செல்லும் நிலையில் பிசிஆர் சோதனைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டிய நிலைமை காணப்படுகிறது. வடக்கில் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையிலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திலுமே சோதனை இதுவரை மேற்கொள்ளப்படுகிறது. வவுனியா மாவட்ட மருத்துவமனைக்கு பிசிஆர் இயந்திரத்தை கொள்வனவு செய்து தருமாறு வடக்கு சுகாதார அமைச்சால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டு பல மாதங்களாகிறது. இதுவரை பிசிஆர் இயந்திரம் வழங்கப்படவில்லை. தென்னிலங்கையில் பெரும் வணிக நிறுவனங்கள் கொடையாளர்களை பிசிஆர் இயந்திரத்தை கொள்வனவு செய்து வழங்குகின்றன. அதேபோன்று வவுனியா மருத்துவமனைக்கும் பிசிஆர் இயந்திரத்தை கொள்வனவு செய்து கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்படுகிறது. பிசிஆர் இயந்திரம் மேலதிகமாக கிடைக்கப்பெற்றால் சோதனை முடிவுகளை உடனுக்குடன் வெளியிடக்கூடியதாக இருக்கும் என்றும் வடக்கு சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். வடக்கில் தரவுகளை திரட்ட மருத்துவர்கள் நியமனம். கொரோனா தொற்றாளர்கள் தொடர்பான தகவல்களை திரட்டவும் அவற்றை ஒருங்கிணைக்கவும் வடக்கு மாகாணத்துக்கு கொழும்பு சுகாதார அமைச்சால் மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் கடமைகளையும் பொறுப்பேற்றுள்ளனர் என்று உதயன் பத்திரிகை இறுதியாக செய்தி வெளியிட்டிருக்கிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுது. ஏனைய செய்திகளை முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு டான் செய்திகள் அலைவரிசையை பாருங்கள். இன்றைய பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.